கர்த்தர் அழைக்கிறாரு. கர்த்தர் ஊழியத்துக்கோ அல்லது தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கோ, உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்துக்கோ ஆண்டவர் உன்னை அழைக்கும் பொழுது ஒரு தேக்க நிலைமை வருது. நான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது, எனக்கு இவ்வளவு கடமை இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு தேக்க நிலைமையில நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். நீ பெற்றுக்கொள்வதும் இல்லாம உன் குடும்பம் பெற்றுக்கொள்ளணும். உன் குடும்பம் பெற்றுக்கொள்வதும் இல்லாம உன்னால நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படணும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க இந்த வார்த்தையை படிக்கும் போது, இது மோசேவா ஆண்டவர் கொண்டு போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் பேசினாரு. இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் சொல்லி இங்க கேள்வி கேட்க கூடாது. இதற்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மோசே அந்த வேலைக்காக அழைக்கப்பட்டார் என்று சொன்னால், ஆண்டவருடைய திட்டத்தை, உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்.